இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பொண்ணு சிக்னல்ல பேனா வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கார்ல வந்த ஒருத்தர் கிட்ட பேனா வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவரு எனக்கு எந்த பேனாவும் வேணாம்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு, என்கிட்ட ஒரு காஸ்ட்லியான பேனா இருக்கு சார், அதை வாங்கிக்கோங்க, வெறும் 100 ரூபாய் தான்னு சொல்றாங்க. உடனே இந்த கார்காரர் சிக்னலை பாக்குறாரு. பேனாவை வாங்கிட்டு சிக்னல் போட்டதும் பணம் கொடுக்காமல் போய்விடலாம்னு சொல்லிட்டு பேனாவை வாங்கிட்டு 2000 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுக்கிறார். உடனே அந்த பொண்ணு சில்லறை இல்லைன்னு சொல்றாள். உடனே இவரு, அங்க பாரு சிக்னல் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேனாவுக்கு பணத்தை கொடுக்காம அங்க இருந்து காரை எடுத்துட்டு போய் இருக்காரு. இந்த பொண்ணும் பணத்தை கொடுங்க சார்னு சொல்லிட்டு கார் பின்னாடியே ஓடி போய் ரோட்டில விழுந்துடுறாள். தன்னுடைய பேனாவுக்கு காசு கொடுக்காம ஏமாத்திட்டு போயிட்டே டான்னு சொல்லி ரொம்பவே கேவலமா திட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும்ங்க. கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறவங்க மட்டும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச கடவுளை கமெண்ட்ல சொல்லுங்க. இவரு தன்னுடைய முதலாளி கொடுத்த செக்கை எடுத்துக்கிட்டு ஒரு கிளைண்ட மீட் பண்றதுக்காக போறாரு. அங்க போய் செக்கை எடுத்து கொடுக்கலாம்னு பாக்குறப்போ அந்த பொண்ணு கொடுத்த காஸ்ட்லியான பேனாவில இருந்து இங்கி வெளியே வந்து அந்த செக்ல ஃபுல்லா பரவிருச்சு. உடனே இவரு கிளைண்ட் கிட்ட, சார் இது தெரியாம நடந்துருச்சு, நான் உங்களுக்கு புது செக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கெஞ்சுறாரு. உடனே அந்த கிளைண்ட், என்ன நீங்க ஒரு செக்கை கூட ஒழுங்கா எடுத்துட்டு வர முடியாம இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க, உங்க கம்பெனியோட வச்சிருக்க டீலை நான் கேன்சல் பண்றேன், இனிமே உங்க கம்பெனியில நான் டீல் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. இவர் செஞ்ச செயலுக்கு சரியான தண்டனை தான் இவருக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.